ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரை அபிஷியலா நம்ம இந்தியாவில் வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இந்த காருடைய பிரைஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. வேர்ல்டுல காஸ்ட்லியஸ்ட் கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முன்னணி நிறுவனமான ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஸ்பெக்டர் அப்படின்ற எலக்ட்ரிக் காரை முதல்ல அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. உலக பணக்காரங்க மத்தியில அந்த கார் எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற எண்ணம் பெரிய அளவுல ஏற்படுத்துச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற வகையில வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி இந்தியாவில் இந்த ஸ்பெக்டர் காரை எலக்ட்ரிக் காரை அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம். இந்த காரை பொறுத்த வரைக்கும் வழக்கமா வீட்டு இன்ஜினை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கலையா, மாறா எலக்ட்ரிக் மோட்டாரை பொறுத்து இதை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்ல மொத்தம் 4 விதமான எலக்ட்ரிக் மோட்டார்கள் உள்ளது அப்படின்லாம் சொல்றாங்க. ஒவ்வொரு வீலுக்கும் எலக்ட்ரிக் மோட்டார் தனித்தனியா பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். இது மூலியமா இந்த காருக்கு 430 கிலோவாட் பவர் கிடைக்குதாங்க. இன்னொருல 900 Nm டார்க் திறன்ல இதை இயக்க முடியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் இதை பக்காவா டிசைன் பண்ணிருக்கதா ஹைலைட் பண்றாங்க. இந்த காரை 0ல இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 4.4 செகண்ட்ஸ்ல எட்டி பிடிக்க முடியும். அப்படி சூப்பரா இது டிசைன் பண்ணிருக்காங்கன்னா பெரிய அளவுல சொல்றாங்க. இதை பத்தி இந்த காரை ஒரு தடவை சார்ஜ் போட்டா 520 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் தருமாங்க. காரோடைய முன்பக்கத்துல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடைய வழக்கமான கிரில்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்பிளிட் ஹெட்லைட்டை கொடுத்திருக்காங்க. முக்கியமா பேட்டியான்கள்ல 22 எல்இடிகளோட இது ஒரு எலக்ட்ரிக் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்றத பிரதிபலிக்கூட வகையில இதை வழங்கியிருக்காங்களாம். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடைய ஸ்பிரிட் ஆஃப் எஸ்எஸ்சி வடிவத்தை எலக்ட்ரிக் காருக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அதோடைய ஃபெதர் பகுதி எல்லாமே ஏரோடைனமிக் முறையில குறுகலான வடிவமைப்புல இதை செஞ்சிருக்காங்களாம். இந்த காரோட அளவுகளை பத்தி சொல்லணும்னா 2975 கிலோ வெயிட் கொண்டதை அந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. 5453 மில்லிமீட்டர் நீளமும் 2080 மில்லிமீட்டர் அகலமும் 1559 மில்லிமீட்டர் உயரமும் கொண்டதா இந்த கார் அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ல 23 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்களாம். இந்த கார்ல பெரிய பாடி பேனல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இல்லாத வகையில ஏ பில்லர் முதல் பின்பக்கம் பேக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வர ஒரே பேனலா கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதோடைய லைட் ஜுவல் மாதிரி உருவாக்கி இருக்காங்க அப்படின்லாம் ஹைலைட் பண்றாங்க. இது கலர் இல்லாம நியூட்ரிலாட்டி பிரதிபலிக்கூட வகையில டிசைன் பண்ணிருக்காங்களாம். இதோடைய கலரை கஸ்டமர்ஸே தேர்வு செய்யலாம் அப்படின்லாம் குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபைனலி இந்த காரோட விலை எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 கோடி ரூபாயில இருந்து 9 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த காருக்கு விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.